ஒரு போலா இந்த அடுத்த பந்து அவர் ஒரு ஸ்லோ பவுன்சர் போட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹர்திக் பாண்டியா பெரிய மோடு மிலின்சன் இந்த லாஸ்ட் பிளேயர் புரியலங்க. லிட்டில் தான். ஹாய் டா பீமு, வெல்கம் டா. ஹாய். சும்மா போர் அடிச்சுது, அதான் லைவ் போட்டேன். என்ன புரியலங்க. எனக்கு கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் போட்டுருங்க, நான் படிச்சிடறேன். இன்னும் இல்லடாம்மா, இப்பதான் சாப்பிடணும். விமம்மா, நீ சாப்பிட்டியாடாம்மா? ஹார்திக் பாண்டியாவும் சரி, கேஎல் ராகுலும் சரி, அதான் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதுதான் மெடிடேஷன். ஒரு ஜோன்ல இருக்காங்க பேட்ஸ்மேன், டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் லெவல் அவங்களுக்கு ரொம்ப ஹையா இருக்கும். கேஎல் ராகுல் சூப்பர், அவர் பிரசன்ஸ் அந்த காமிங் ஃபேக்டர். மாமா இல்லைங்களான்னு கேக்குறீங்களா? தனஞ்சயன் அவங்க இல்ல, வேலைக்கு போயிருக்காங்க. இன்னமும் விடாப்புள்ளதா இருக்கு. சாப்பிட்டேமா விமு? அச்சா அக்கா, ஓகே ஓகே. நான் ஒரு லூசு கமெண்ட் மேலே நீ போட்டிருக்கேன், நான் தம்பி இது கீழே படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சும்மா போர் அடிச்சதுடா, அதான் லைவ் போட்டு உட்காந்துட்டு. கால் ஒரு பக்கம் வலியா இருக்கு. நீ என்ன பண்ற? சாமி, யாரு சாமி? தொண்டெல்லாம் கட்டுது எனக்கு, வாய்ஸே போயிட்டு இருக்கு எனக்கு. தான் இருக்கு. அப்படியா? சரி சரி தம்பி, சூப்பர் சூப்பர். பேச்சுகள் இருந்துச்சு, நம்ம எங்க ஆடுறோம், எந்த பகுதியில் ஆடுறோம், ஆனா எப்படி ஆடுறோம் தான் இம்பார்ட்டன்ட். முக்கியம் அது சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்தியன் அணி. 96% வெற்றி கணிப்பு. 18 பந்துகள் 12 ரன்கள் மட்டுமே வேணும். இப்போதைக்கு ஒயிட் ஜாக்கெட் இந்தியன் டீம் அணி பக்கத்தில் தான் இருக்கு. யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா சீவர்ஸை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. ஒரு சீவரை ஸ்மித்துக்கு 2 ஓவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு பதிலாக ஸ்பின்னர்ஸ் அவைலபிளா இருந்தாங்கன்னா மேபி அவங்க இந்த மேட்ச்க்குள்ள இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். 240க்கு 5, 18 பால், 2 ஷாட்ஸ் அவே. ஜேமிசன் கையில பால். இந்த ஓவர் முடியறதுக்கான சான்சஸ் அதிகம். கேஎல் ராகுல் இந்த ஜோன் ஒரு 50 போவாரு. சாப்பிடு நவீன். நவீன் நல்ல பர்ஃபார்மன்ஸ், டீம் பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் கம்பீருக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கும். அவருக்கு ஒரு ஒட்டான தேவை, அவர் கோச்சா. ஆமாங்க, ஏன்னா சமீபத்துல இந்தியாவில் ஒரு நியூசிலாந்து கிட்ட டெஸ்ட் சீரிஸ் தோல்வி, ஆஸ்திரேலியாவில் தோல்வி, நிச்சயமா ஒரு பெரிய பின்னா இருக்க போகுது இது.